தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வழக்கத்தை விட அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள், முதியோர், பெண்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு சென்னை உள்ள கோவிலம்பாக்கம் காமராஜர் நற்பணி இயக்கம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. ஆழ்வார் ராமன் நாடார் தலைமையில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய கராத்தே செல்வி நாடார் நற்பணி மன்ற தலைவர் செட்டிக்குளம் எவரெஸ்ட் ராஜ் நாடார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மாம்பழச்சாறு, மோர், தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இதில் ராவணன் மசாலா உரிமையாளர் ராமசாமி நாடார், மின்னல் ஸ்டீபன், தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார், நாடார் பாதுகாப்பு பேரவை தலைவர் சீனிவாசன் நாடார், ஸ்ரீதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த முத்து ரமேஷ் நாடார், பெருந்தலைவர் காமராஜர் நினைவிடம் சீரமைப்புக்காக தொடர்ந்து செய்தி வெளியிட்ட ஜெம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். காமராஜரோட நினைவிடம் பராமரிப்பு இல்லாம கிடக்கு அப்படின்னு புகார் எழுந்ததற்கு உங்க சமுதாயம் சேர்ந்த நபர்கள்லாம் நீங்க அமைப்புகள்லாம் போராட்டம் நடத்துங்க. அது மேற்கொண்டு இப்போ வேலை துரிதமா நடக்குது அப்படின்னு அரசாணை வெளியிட்டு வேலை நடக்குதா, இப்போ கண்குடைப்புக்காக அது நடக்குதுதா? அதாவது பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடத்தில் சுடுகாடு போல, பாலைவனம் போல காட்சியளிக்குது என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்தின் அடிப்படையில் நாடார் சங்க பிரமுகர்கள்லாம் நாங்களாம் போய் அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றதுக்கு அப்புறம் மக்கள் செய்தி தொடர்பு இயக்குனர் அவர்கள் பார்வையிட்டு இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது செடிகள் நடுற வேலை, குப்பை குழியெல்லாம் சுத்தப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. துரிதமாக நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே சமயத்தில் ஜெம் டிவியில் தொடர்ந்து இது சம்பந்தமாக பல முறை செய்திகள் வெளியிட்டாங்க. இது கவனத்துக்கு, அரசின் கவனத்துக்கு வேகமாக போயிடுச்சு. அதனால் ஜெம் டிவிக்கு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இது கண் தொடைப்பு நாடகமா அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு வேலை நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. சப்போஸ் அது சரியாக வேலை நடைபெறவில்லை என்றால் மீண்டும் நாடார் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து போராடுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். நீங்க நினைச்ச மாதிரி வேலை நடக்குதா, இல்ல நீங்க சொன்னது மேற்கோள் காட்டிகள் சொல்லியிருந்தீங்க, மெரினா கடற்கரையில் உள்ளதை இங்கே மேற்கோள் இல்ல, அந்த மாதிரி நடக்கலாம். அதாவது இப்ப ஏற்கனவே குண்டு குழியுமா குப்பையா கிடக்கிறத மட்டும் சுத்தப்படுத்திருக்காங்க. கருணாநிதி நினைவிடம் போலவோ இல்ல ஜெயலலிதா நினைவு போலவோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இருக்கிறத இப்ப சுத்தப்படுத்திருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றதுக்கு பல கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கணும், அதற்கு டெண்டர் விடணும், அதுக்கப்புறம் வேலையை தொடங்கணும். இதுக்கான நிறைய ஒரு லாங் ப்ராசஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு இதை செஞ்சதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்பது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய நினைவிடம் போல, முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட நினைவிடம் போல மிக பிரம்மாண்டமாக பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடமும் அமைய வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நன்றி.